இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. மன உறுதி. மன உறுதி என்பது குழப்பமில்லாத மனநிலை, சரியான தெளிவான முடிவெடுக்கும் திறன் கொண்ட மனிதரிடம்தான் இருக்கிறது. ஆனால் இன்று இளம் வயதினரிடம் அதிகம் பயம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. பயம் என்பது ஒருவருடைய சிந்தனையிலிருந்து தான் பிறக்கும். கேட்கும், படிக்கும், பார்க்கும் நிகழ்ச்சியிலிருந்து அது உருவாகிறது. இந்த பயம் பற்றிய சிந்தனை அவருடைய ஆழ்மனதில் பாதித்து அடிக்கடி அவரை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். பயம் என்பது உருவாவதற்கு பல காரணங்கள் உண்டு. அவை அனைத்தும் மனம் சார்ந்த காரணங்கள். எங்கேயோ எப்போதோ ஏதோ ஒன்று நடந்திருந்தால் அந்த செயலை நினைத்து நமக்கும் அது போன்று நடந்துவிடுமோ என்று பயம் வருகிறது. மரண நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது பயப்படுவது, உயரமான இடத்திலிருந்து கீழ்நோக்கி பார்த்து பயப்படுவது, ஆகாய விமானத்தில் பயணம் செய்யும் போது பயப்படுவது, இதுபோன்று இன்னும் எண்ணற்ற உதாரணங்கள் சொல்லலாம். இந்த பயத்தை உருவாக்கியது யார்? சந்தேகமில்லாமல் நமது மனம்தான். பயம் மட்டுமல்ல, கவலையும் சேர்ந்தே உருவாகிறது. பயத்திற்கான மூல காரணமே நம் சிந்தனை தான். இந்த சிந்தனை உருவாகும் இடம் உங்கள் உள்மனம்தானே. உங்கள் உள்மனதை கட்டுப்படுத்தினால் உங்கள் மனது எது உண்மை எது போலி என்று சிந்திக்க தொடங்கிவிட்டால் பயம் என்பது இல்லாமலே போகும். ரசிப்பவனுக்கு கள் கூட சுகமாய் தெரியும், புலம்புபவனுக்கு சொல் கூட சுமையாய் தோன்றும். தோல்விகளை கையாள்வது மிகப்பெரிய கலை. சிலர் உருகுலைந்து போகிறார்கள், சிலர் உருபெருக்கி கொள்கிறார்கள். கவலையை களைந்தவன் தன்னை அடையாளப்படுத்துகிறான். அவ்வளவே வாழ்க்கை என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.